ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு இயேசுப்பா நம்ம கொடுக்கிற வார்த்தையானது சங்கீதம் 115 சங்கீதம் அதனுடைய 11 வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமா ஆண்டவர் உங்களோடு கூட பேச போறாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு பயப்படுறோமா? அவரோட வழிகளை நம்ம நடக்கிறோமா? அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யறோமா? இல்லைன்னா ஆண்டவரை தான் நம்ம நம்புகிறோமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம அப்படி இருக்கிறோமா? கண்டிப்பாக கேட்டால் இல்லைல்ல. ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தரை நம்புங்கள் அப்படின்னு சொல்லுது. ஆண்டவரை நம்ம நம்பணும். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். நமக்கு வேற யாரு துணை? ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு துணை. அவர் தான் நமக்கு கேடகம். கேடகம்னா என்னது? பாதுகாப்பு. நம்ம ஆண்டவரை சார்ந்து, ஆண்டவருக்கு பயந்து, அவர் வழிகளில் நடந்து, அவருக்கு பிரியமானதை செய்து, அவரை மட்டுமே நம்பி நிற்போமானால், அவரை மட்டுமே சார்ந்து நிற்போமானால், அவர் நமக்கு துணையாயும் அவர் நமக்கு கேடகமாயும் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இதே வசனம் தான் மேல என்ன சொல்லியிருக்குன்னா 9வது வசனத்துல, இஸ்ரவேலை கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். இஸ்ரவேல்னு சொல்லி நம்மளதான் சொல்றாரு. நம்ம தான் அவரை நம்பணும் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் சொல்றேன், நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருதா, ஏதாவது ஒரு சோதனை வருதா, ஏதாவது ஒரு போராட்டம் வருதா, எந்த காரியமாகட்டும், நம்ம அவரை மட்டுமே சார்ந்து, ஆண்டவரை நான் உங்களை நம்புறேன், நான் எந்த மனுஷனையும் பார்க்கல ஏசப்பா, நான் எந்த மனுஷனையும் சார்ந்து கொள்ளலை, எந்த மனுஷனையும் நான் நம்பி நிற்கல, என்னோட நம்பிக்கை எல்லாமே நீர் மட்டும்தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அவரை சார்ந்து நிற்கும் போது நிச்சயமா கர்த்தர் நமக்கு துணையா இருப்பாரு. நமக்கு ஒரு கேடகமா, பலத்த துருகமா, நமக்கு ஒரு பாதுகாப்பாளரா ஆண்டவர் இருப்பாரு. அவரை மட்டுமே நீங்க நோக்கி பாருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.